ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தோன்னா சென்னை சென்ட்ரலில் தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தோன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு ட்ரிப்புனே சொல்லலாம். இது இங்கேருந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா ஹிமாச்சல் பிரதேஷ் போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து ஸ்னோ பார்க்கலான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டீஸ் அங்கே போய் நம்ம பண்ணலான் இருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தோன்னா இப்போ வந்து நம்ம வந்து முன்னாடியே சொல்கிற மாதிரி சென்னை சென்ட்ரலில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து டெல்லிக்கு ட்ரெயின். ஸோ டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து நம்ம வந்து ஹிமாச்சல் போகிறோம். ஹிமாச்சல்லேருந்து தர்மசாலாவில் வந்து நிறைய சில நல்ல ஸ்பாட்ஸ்லாம் நம்ம போகிறோம். ஸோ அது என்ன ஏதுங்கிறதுலாம் போக வீடியோவில் பார்ப்போம். வாங்க உள்ளே போகலாம். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்ம வந்து டெல்லி போக போகிறோம். ஸோ எதுலன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரெஸ்டீஜியஸான நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் தான் போக போகிறோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல் ரெடியாக இருக்குது. நம்ம ராயபுரம் லோக்கோஷெட்லேருந்து BAP 7 தான் நம்மளை இன்றைக்கி ஃபுல் பண்ண போகுது டெல்லி வரைக்கும். ஸோ எந்த ரிவர்சல் எந்த இதுவுமே கிடையாது. இது ஒரு கம்ப்ளீட்டான ஃபுல் ஸ்டெச்சு. இந்த BAP 7 தான் நம்மளை வந்து ராஜா மாதிரி கூட்டு போக போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகி இன்னும் ஒரு 30 நிமிஷம் தான் இருக்குது. அப்படி பார்த்தோன்னா ஸோ கிட்டத்தட்ட இந்த ட்ரெயின் பார்த்தோன்னா ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ட்ரெயினே சொல்லலாம். பின்னாடி உள்ள கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஜாம் பேக்குனா ஜாம் பேக்கு, அந்த மாதிரியான ஜாம் பேக்கு, அந்த மாதிரி எந்தமாரி அந்த மாதிரி ஜாம் பேக்கோட இருக்குன்னு சொல்லலாம் ஜென்ரல் கோச் எல்லாம். ஸோ ஸ்லீப்பர்லாம் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது. நான் போயிட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு என் ஃப்ரெண்ட் அங்கே இருக்கார், பேக்கெல்லாம் எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் செட்டில் பண்ணிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அதனால் வெளில அவுட்டோர் ஷாட்ஸ்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத பார்க்குறதுக்கு தான் ஸோ இங்கே வந்திருக்கேன். ஸோ இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுலாம் என்னென்ன எக்ஸைட்டிங்கான விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் போக ஜேர்னியை கண்டினியூ பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்லாம் வந்து நிற்க கூட இடம் இல்லை. அந்த மாதிரி ஃபுல்லு வெளில கூட நிற்க இடம் இல்லை. வெளில நிற்கிறதுக்கு இவ்வளோ பேர் ட்ரை பண்ணிருக்காங்க, வாய்ப்பே கிடைக்கல. ஸோ நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது ஸ்லீப்பர் கோச்சில் தான். இதோ S2 அதுக்கு முன்னாடியே தான் நம்ம கோச்சுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தோன்னா அதுலேயே வந்து RAC தான் நமக்கு கிடச்சிருக்கு, நமக்கும் சரி ஃப்ரெண்டுக்கும் சரி. ஸோ 2 பேருக்கும் ஒரே சீட்டு தான். ஸோ S2ல் 47ங்கிற சீட்டு. ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் ஆக்சுவலாக நின்றுட்டே இருக்கேன். ஸோ ட்ரை பண்ணோம் எவ்வளவோ. முன்னாடி இதுக்கும் நான் 2 மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணேன். அப்பயுமே வந்து RAC தான் கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலாக சொல்லணும்னா கோச்செல்லாம் ஓரளவுக்கு செம்ம நீட்டாகவே இருக்குது. ஒருவேளை தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்னாலையா இல்லை கோச் வந்து கொஞ்சம் புதுசாக ஏதாவது ரீமாடியூல் பண்ணியிருக்காங்களா என்ன ஏதுன்னு தெரில. கோச் எல்லாமே உண்மையாலுமே கொஞ்சம் பார்க்க புதுசு மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லா கோச்சுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. என்ன ஒன்று கூட்டம் தான் குறையவே மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. ஸோ அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த ட்ரெயினுக்கு. அதை என்ன பண்ணுறதுன்னு தான் நமக்கு தெரில. மற்றபடி எல்லாமே ஓகே தான் ஓரளவுக்கு. ஏன்னா இருக்கிறதுலே ஓரளவுக்கு டீசெண்டான ட்ரெயின் தான். கிட்டத்தட்ட எல்லா ட்ரெயினோட மிச்சம் டெல்லிக்கு போகிற எல்லா ட்ரெயினோட இதுக்கு தான் வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ஜேர்னி. இது எல்லாமே இந்த ட்ரெயினுக்கு தாங்கிறதுனால இதை தான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க எல்லோரும், நம்மளை முதற்கொண்டு. ஸோ அவ்வளோதான், இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது. உள்ளே போயிடுவோம், உள்ளே போய் செட்டில் ஆகிடுவோம். ஜெயிச்சிட்டோம் மாறா. அவ்வளோதான், ஒரு வழியே கிளம்பியாச்சு. மணி என்னன்னு பார்த்தா 3:40 ஆகுது. எங்கே வந்திருக்கோன்னா விஜயவாடா வந்துட்டோம்னு நினைக்கிறேன்ல. விஜயவாடா வந்துட்டோம். ஆனால் சொல்லணும்னா ரொம்ப மோசமாக வந்திருக்கோம். சொல்ல போகணுன்னா ஒரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 5.5 மணி நேரமாக கேங் பார்த்து ஃபுல்லாக இருந்துச்சு. ஆள் நகர கூட முடியல எங்கேயுமே. இது வந்து அன்ரிசர்வை விட மோசம்னு சொல்லலாம். ஆனால் ஸ்லீப்பரில் தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. அப்படிதான் நம்பிட்டு இருக்கோம். உட்காந்த இடத்த விட்டு எழுந்திரிக்காம 2 பேரும் அப்படியே உட்காந்துருக்கணும். படுக்க முடியல. இந்த பக்கம் பாட்டு போடுறாங்க, அந்த பக்கம் பாட்டு போடுறானுங்க. இப்போ ஒரு செம்ம காமெடி ஒன்று நடக்குது விஜயவாடாவில். ஒருத்த சீட்டு யார் சீட்னே தெரில, அதில் போர்டே ஆகலை. போர்டாகாத சீட்டுக்கு
அன்ரிசர்வ் டிக்கெட்டில் வந்து 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கூத்து போயிட்டுருக்கு. இதுங்க என்னென்னலாம் போக போதோ, என்ன நடக்க போதோ தெரில. அந்த ஜன்னல் விண்டோ கிட்ட கூட போக முடியல, சரி டோருக்கிட்ட கூட போக முடியல. அந்த அளவுக்கு கேங் பார்த்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ விஜயோட கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்ப்போம், 10 நிமிஷம் ஆல்ட்டு இல்லையா. ஸோ என்ன ஏதுங்கிறதுலாம் போகலாம், ஃபர்தராக பார்ப்போம். ஆனால் டிலேலாம் எதுவும் இல்லை, லேட்டெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ அதான் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் யாருங்கிறத தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் காட்டுது. பாட்டுக்கு அடித்து ஓட்டிகிட்டே இருக்காங்க. அந்த ஸ்பீடு குறையவே மாட்டேங்குது. கிராஜுவலான ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா இந்த அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் தான். வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனுக்கு தொல்லை தான் கொஞ்சம் தாங்க முடியல. பார்த்தீங்கன்னா தெரியும், மறுபடியும் ஃபுல்லாகிடுச்சு. என்னன்னே தெரில, இது இன்னும் ஏதுன்னே புரியல. எனக்கும் ஒன்றும் புரியல. நானும் பல வீடியோவில் பார்த்துருக்கேன், அப்போல்லாம் எனக்கு தெரியல. ஸோ ஆனால் இப்போ தான் முதல் தடவை நானே இதை ஃபீல் பண்ணுறேன். எதுக்கு இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னே தெரிலங்கிற மாதிரி நின்றுருக்கானுங்க. ஃபுல்லாக அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸாக நிற்கிறாங்க. இதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. வர டிடியெல்லாம் எங்களை மட்டும் டிக்கெட் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. அவனுங்களுக்கு ஒரு டிக்கெட் இருக்கான்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வழியாக விஜயோட வந்து கிளம்பிட்டோம். ஆனால் இங்கே இந்த தொல்லை முடியாது போல். மணி கிட்டத்தட்ட 6:20 ஆச்சு. இல்லை, மணி 6:20 ஆச்சு. ஆனால் பனி அந்த மாதிரி பனி இருக்குது. எவ்வளோ இப்போ டிகிரி வந்து 18 டிகிரிக்கு குளிர் தாங்க முடியல. பனி வேறு மாதிரி இருக்குது, செம்ம அழகாக இருக்குது உண்மையாக சொல்லணுன்னா. பார்த்தோன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு விடிஞ்சு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்டேஷன் பண்ணிட்டோம்னு இப்போ சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து வாரங்காலுங்கிற ஸ்டேஷனில் இருக்கோம். ஸோ ஓரளவுக்கு விடிஞ்சு இதுதான் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு விசிபிளாக இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் இதுக்கு முன்னாடி வந்து எல்லா ஸ்டேஷனுமே, இதுக்கு முன்னாடி நடுவில் 2 ஸ்டேஷன் வந்துச்சு. காலைல நம்ம 3:40க்கு விஜயவாடா, அதுக்கப்புறம் வந்து கான்வென்ட் ஸ்டேஷன், அங்கெல்லாம் தூங்கிட்டோம். ஸோ பார்த்தோன்னா செம்ம பனி, கண்ணுக்கே தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபுல் ஃபாகு வேறு லெவல் இருந்துச்சு. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸாக செம்மையாக இருந்துச்சு. ஆனால் செம்ம குளிர் உள்ள. ஸோ அதுவும் இல்லாமல் வடக்கன் பாய்ஸ் வந்து அவங்களோட ஆக்கிரமிப்பு அதிகமாக இருந்ததுனால வெளியே வர முடியல. இப்போ தான் ஓரளவுக்கு வெளியே வர முடியுது என்னால். ஸோ அதனால் ஏதோ இங்கே ஒரு 3 நிமிஷம் தான் நிற்கும். ஸோ டிலேஸ்லாம் பெருசாக எதுவும் இல்லை, எப்பயும் போல தான். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் டிலே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதெல்லாம் ஈஸியாக மேனேஜ் பண்ணுறது தெரிஞ்ச விஷயந்தான். பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச நேற்று வந்து இந்த ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் பற்றியும் ஃபேரோட டீட்டெயில்ஸ் பற்றியும் நம்ம பேசவே இல்லை. அதுக்கு என்ன காரணங்கிறதுலாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோ கூட்டம் நைட்டு ஃபுல்லாக இங்கே உட்கார கூட இடம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். கீழே எல்லாமே கேங் பாத்தில் உட்காந்துட்டு பாட்டைக்கிட்டலாம் போட்டு என்ஜாய் பண்ணிருந்தானுங்க தூங்க விடாமல். அப்படி தானே, அந்த மாதிரி தான் இருந்துச்சு நிறையா. ஸோ அதனால் கீழே இறங்கி எதுவும் பண்ணவும் முடியல, அங்கே டோர்கிட்ட போய் பேசவும் முடியல. ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம போகிறது வந்து ஆக்சுவலாக முன்னாடியே சொல்ல இந்த மாதிரி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் போயிட்டுருக்கோம் டெல்லிக்கு. ஸோ அதனால் இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்க்கு நம்ம ட்ராவல் பண்ணுற ஸ்லீப்பர் ட்ரெயினுக்கு எவ்வளோ ஃபேர்னு பார்த்தோம்னா 820. நம்ம ட்ராவல் பண்ணுற ஸ்லீப்பர் டிக்கெட்டில் நமக்கு வந்து 820 ஆகுது. ஸோ சென்னை சென்ட்ரல் டு மொத்த ஸ்டெப்ஸ் டெல்லி வரைக்குமே வந்து. ஸோ இப்போ சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து 1336 கிலோமீட்டர்ஸு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பல ட்ரெயின்ஸ் வந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு இருக்குது. பட் எத்தனை ட்ரெயின் இருந்தாலுமே இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தான் ரொம்ப ப்ரீமியமான ட்ரெயின். இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தான் வந்து
ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ட்ரெயினும் கூட. ஸோ எவ்வளவோ ட்ரெயின்ஸ் இருந்தாலும் துரந்தோ தான் வந்து நம்பர் 1ல் இருந்தா நம்பர் 1 ட்ரெயின். ஸோ துரந்தோக்கு அப்புறம் ஒரு ட்ரெயின் வந்து ஷார்ட்டஸ்ட் ட்ரெயின் தான். ஸோ துரந்தோக்கு அப்புறம் ஒரு ஷார்ட்டஸ்ட் ட்ரெயின்னு பார்த்தோம்னா அது வந்து நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தான். இது ட்ராவல் பண்ணிக்க எடுத்துக்கிற டைம் இந்த 1336 கிலோமீட்டர்ஸு 32 hours கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 32 hours எடுத்துக்குது. இப்போ பார்த்தோன்னா பல்லர்ஷா ரீச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ தான் நான் எழுந்தேன். ஆக்சுவலாக பார்த்தோன்னா செம்ம தூக்கம், என்னன்னு தெரியல, காலைல சீக்கிரமாக எழுந்துட்டதுனால என்னன்னு தெரியல, செம்ம தூக்கம். இப்போ ட்ரெயின் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் ஜங்ஷன் ஆல்மோஸ்ட் ரீச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஹாஃப் ஆஃப் ஜேர்னி வந்து முடிஞ்சுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 2136 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட 1000 அந்த ரேஞ்சில் வந்துடும் இந்த நாக்பூர் ஜங்ஷன் வந்து. ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு தான் ஹாஃப் வே ஆஃப் த ஜேர்னியாக இருக்கும். லஞ்ச் வாங்குறவங்களாம் இங்கேயும் வாங்கிக்கிறது ரொம்ப சேஃபு. நாங்கள் வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து தம்பி தூங்கிட்டு இருக்கோம்ல, எழுந்த உடனே சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுட் அண்ட் ட்ரக் ட்ரை பண்ணுங்கள். பெஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டால் 5-10 ரூபா அதிகமானாலும் இந்த மாதிரி ட்ராவலில் ஃபுட் அண்ட் ட்ரக் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப பெஸ்ட்டு. அப்படியும் இல்லைன்னா வெளியே ட்ரை பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே வந்து நான் எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல, நான் பர்சனலாக எப்பயுமே அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பழைய லோகோஸை பார்த்தாலே ஒரு மாதிரி அது ஒரு தனி கலகம். இந்த டீசல் லோகோ பார்த்தாலே சம்மதான். அதுவும் அந்த லைவரியை பாருங்கள், வேறு மாதிரி இருக்குல்ல. அது ஏனோ தெரில, என்னதான் வேப் 7 வேப் 5 இருந்தாலும் இந்த லோகோவை பார்க்கும்போது ஒரு தனி கலகம். பார்த்தோன்னா மணி 6:20 ஆகுது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இத்தார்சி ஜங்ஷனை ரீச் பண்ணிட்டோம். ஆனால் பார்த்தோன்னா 6:20 இப்போ ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 5:50க்கெல்லாம் ஃபுல்லாகவே ஃபாக் ஆகிடுச்சு, ஃபுல்லாக பனி ஆகிடுச்சு. 6:20க்கு இவ்வளோ இருட்டுடுச்சு. கிட்டத்தட்ட பார்க்க ஒரு 8 மாதிரி இருக்குது இந்த டைம் பார்க்க. ஆனால் 6:20 தான் ஆகுது. ஸோ ஆனால் ஆன் டைமில் தான் போகுது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தோன்னா இத்தார்சி ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கோம். கிட்டத்தட்ட ட்ரெயின் வந்து ஒரு 3 நிமிஷம் சீக்கிரமாகவே வந்துருச்சு. 6:27க்குலாம் வந்து இத்தார்சி ஜங்ஷனை ரீச் பண்ணுறச்சு. ஸோ இப்போது அதை நான் காலையிலே சொன்ன மாதிரி தான். ஸோ 10 நிமிஷம் டிலேலாம் ஒரு பெரிய டிலேவே கிடையாது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்க்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறது நான் வச்சுருக்கேன். ஸோ அதையும் தாண்டி இங்கே பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், சப்ஜி இந்த மாதிரி பூரி இந்த மாதிரியான விஷயம்லாம் இங்கே கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் கடைகள்லாம் கிடைக்கும். ஸோ இங்கே இதுதான் கொஞ்சம் ஃபேமஸ். இந்த சாட் ஈவினிங் டைமில் வந்து இந்த சாட் மாதிரியான ஐட்டங்கள் கொஞ்சம் ஃபேமஸ். இங்கே கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா இந்த பிரியாணி அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது உண்மையுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது இல்லாமல் நாங்கள் இப்போ என்ன செக் பண்ணோன்னா ஃபுட் அண்ட் ட்ரக்கில் வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ நான் முன்னாடியே எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் ஃபுட் அண்ட் ட்ரக் தான் எங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ அதனால் ஃபுட் அண்ட் ட்ரக்கில் நாங்கள் எங்களோட நைட் டின்னர் வந்து எப்பயுமே நான் வந்து இந்த பக்கம் வந்தால் ஒரு கடை பற்றி சொல்லுவேன் இல்லையா. ஸோ அந்த கடையில் தான் நாங்கள் இன்றைக்கும் ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ எப்படி என்னங்கிறதுலாம் நம்ம அதுக்கப்புறம் என்ன ஏதுங்கிறதுலாம் பார்ப்போம். ஸோ இப்போ போயிட்டு நாங்களும் சின்ன கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கணும். ஸோ அந்த வேலையை பார்க்குறேன். ஓகே, பாய்.